மனிதனுடைய உள்நிலையையும், சமுதாயத்தினுடைய வெளிநிலையையும் இணைச்சு காமிக்கிற ஒரு அற்புதமான கண்ணாடியா, மறைமுகமா சொல்லாம, ஓப்பனா, வெளிப்படையாவே அவர் கவிதைகளின் வாயிலாக அந்த சிக்கல வெளிப்படுத்தியிருக்கார். "வளர்ச்சி குறைபாடென்று கட்டாய கலைப்புக்கு சிபாரிசு செய்கிறது மருத்துவம். ரத்தமும் சதையுமாய் நெகிழியில் சுற்றி வீசப்பட்ட சிசு." அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்த பிரபு அவர்கள் எழுதியுள்ள "கனலெரியும் வெய்ங்குழல்" என்ற கவிதை நூலின் நூல் அறிமுகத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். ஆனந்த பிரபு அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், இவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். திருப்பூர்ல தற்போது வசித்துக் கொண்டிருக்கிறார். தனியார் நிறுவனம் ஒன்றில் மேலாளராக பணிபுரிகிறார். சின்ன வயசிலிருந்தே அதிக கவிதையின் மீது நாட்டம் அதிகம் இருப்பதால், இவர் பல கவிதைகளை எழுதி வந்திருக்கிறார். இவரது முதல் கவிதை தொகுப்பு இந்த "கனலெரியும் வெய்ங்குடல்" ஆகும். இவர் பள்ளி, கல்லூரி அளவிலான கவிதை போட்டிகளில் எண்ணற்ற பரிசுகளை வென்றவர். மேலும் முகப்புத்தகத்தில் மிகச் சிறப்பான கவிதைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர். இவர் பல்வேறு அங்கீகாரங்களை தனது கவிதைக்காக படைப்பு குழுமத்தின் மூலம் பல்வேறு அங்கீகாரங்களை பெற்றவர். இவரது முதல் கவிதை நூலான இந்த "கனலெரியும் வெய்ங்குடல்" தொகுப்பு கூட மிகச்சிறந்த வரவேற்பை பெற்ற நூலாகும். அத்தகைய நூலை பற்றி இன்று நாம் நமது நிகழ்ச்சியில் அ அறிமுகத்தை நாம பார்க்க இருக்கிறோம். இந்த நூல பத்தி சொல்லணும் அப்டின்னா, மனிதனுடைய உள்நிலையையும், சமுதாயத்தினுடைய வெளிநிலையையும் இணைச்சு காமிக்கிற ஒரு அற்புதமான கண்ணாடியா இந்த தொகுப்பு அழகா அமைஞ்சிருக்கு. இந்த கவிதைகள் வெறும் சொற்களாக அல்லாமல், ஒரு உயிரின் துடிப்பை போல் இருக்கின்றது. கவிஞர் இயற்கையையும், மனித அனுபவங்களையும் நுண்ணுணர்வுடன் இணைத்து எழுதியுள்ளார். மேலும் இந்த கவிதைகளை வாசிக்கும்போது, மனிதன் எங்க இருக்கான்? மனிதன் எங்க போயிட்டு இருக்கான்? அவன் மனிதனா வாழ்ந்துகிட்டு இருக்கானா? போன்ற பல்வேறு கேள்விகள் இயற்கையாவே முளைக்க ஆரம்பித்து விடுகின்றது. ரொம்ப எளிமையான மொழியில, ரொம்ப அழகா, ஆழமா, சின்ன சின்ன சொல் கூட ஒரு மிகப்பெரிய பொருள தரக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமாக கவிதைகளை இயற்றியிருக்கிறார். அதே மாரி எந்த ஒரு சிக்கலையும் மறைமுகமா சொல்லாம, ஓப்பனா, வெளிப்படையாவே அவர் கவிதைகளின் வாயிலாக அந்த சிக்கல வெளிப்படுத்தியிருக்காரு. எனக்கு இந்த கவிதை தொகுப்புகள்ல நானு ரொம்பவும் பிடிச்ச ஒரு சில கவிதைகளை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, இவரது நூலை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இதுல முதல் கவிதை, "அங்கீகார மரணம்." "அங்கீகார மரணம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. "வளர்ச்சி குறைபாடென்று கட்டாய கலைப்புக்கு சிபாரிசு செய்கிறது மருத்துவம். தனித்த அறை ஒன்றில் அரைகுறை மயக்கத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வயிற்றோடு அவள் படுத்திருக்கிறாள்." பாருங்க எவ்வளவு அழகா அந்த வரிகள் பாருங்க. "தனித்த அறையொன்றில் அரைகுறை மயக்கத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வயிற்றோடு அவள் படுத்திருக்கிறாள். சொற்கள் தாண்டிய சோகமுடன் கரம் பற்றியபடி அவளது கணவன் அருகில் இருக்கிறான். உள்ளாடும் நினைவுகளால் வயிற்றைத் தடவி பாப்பா பாப்பாவென பிதற்றுபவளை ஏதோ சொல்லி சமாதானப்படுத்துகிறான். பத்திரப்படுத்தி வைத்திருந்த இரு சிவப்பு கோடுடைய அட்டையை அவள் அறியாமல் வீசி எறிகிறான். மருந்தின் வீரியத்தை தாண்டி முனகிக் கொண்டிருப்பவளை கசியும் கண்களோடு ஆதாரமாய் முத்தமிடுகிறான். மிகுந்த பாதுகாப்போடு ரத்தமும் சதையுமாய் நெகிழியில் சுற்றி வீசப்பட்ட சிசு அறையின் ஓரத்தில் அமர்ந்திருக்கிறது." இந்த கவிதையை படிக்கும் போதே அந்த ஒரு மனதை ஏதோ போட்டு செய்யுதுங்க. ஒரு பெண் கர்ப்பமா இருக்கா. அதுவும் நீண்ட நாளுக்கு பிறகு கர்ப்பமா இருக்கா. அவள் எவ்வளவோ கனவுகளோடு மருத்துவமனைக்கு போறாங்க. ஆனா பரிசோதனை செஞ்சுட்டு, உங்களுடைய வயித்துல வளர்ற குழந்தை ஆரோக்கியமா இல்ல. உடல் குறைபாடோட இருக்கு. அத கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொல்றாங்க. இது ஒரு மருத்துவ துறையையும், ஒரு மனதையும் எப்படி தொடர்பு படுத்துது பாருங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு குறைபாடுடைய குழந்தையா இருக்கலாம். அத நீக்கிறது நல்லதுன்னு மருத்துவம் சிபாரிசு பண்ணலாம். ஆனால் ஒரு தாயின் நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவளுக்கு அது ஒரு உயிர் தானே. அவ உடம்புல உற்பத்தியான அது ஒரு ஒரு உயிர் தானே அது. அந்த உயிர கலைக்க முடியாம, வச்சுக்கவும் முடியாம, அவளும், அவளது கணவனும் படுகின்ற பாட்டை எவ்வளவு அழகா, ஆழமா, இத விட சிறப்பா கவிதையில சொல்ல முடியுமான்னு கேட்டாக்கா, அ வாய்ப்பில்லைங்க. அவ்வளவு சிறப்பான கவிதை. அடுத்து ஒரு கவிதை, "வாகன வெளிச்சம்" அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சின்ன கவிதை தான். ஆனா இதனுடைய விளக்கம் பாருங்க. பெண்களின் துயரத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. "தேநீர் அருந்த வேண்டும். சிலருக்கு தண்ணீர் பருக வேண்டும். சிலருக்கு நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். சிலருக்கு புகையை இழுக்க வேண்டும். சிலருக்கு வயிற்றை இழுத்து பிடிக்க வேண்டும். ஆனால் இவளுக்கு மட்டும் அந்த வாகனத்தின் வெளிச்சம் கடக்க வேண்டும்." எல்லாரும் காலையில செய்யற அதே வேலை தான். இயற்கை உபாதைகள கழிக்கணும். சிலருக்கு தண்ணி குடிச்சாக்கா
கழிஞ்சிரும். சில பேருக்கு வேற ஏதேதோ செய்றாங்க. அதெல்லாம் ஆனா இந்த பெண்கள், அதுவும் வறுமையில் இருக்கக்கூடிய பெண்கள், காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சாயந்தரம் இருட்டுனதுக்கு அப்புறம் மறைவான இடத்த தேடி போகணும். அப்படி போகும்போது கூட அடிக்கடி வந்து போற வாகன வெளிச்சம் வந்து அவங்கள தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சாதாரண மனிதனினுடைய இயற்கை கழிவுகளை அகற்றுவதற்கு கூட இந்த பெண்கள், அதுவும் வறுமையில் இருக்கக்கூடிய பெண்கள், எத்தனை இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள் என்பத எவ்வளவு அழகா ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா இதை தாண்டி பல பரிணாமங்கள்ல இந்த கவிதைய கொண்டு போக முடியும். ஆனா அழகா நிறுத்திட்டாரு. அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. கடவுள பத்தி ஒரு கவிதைய சொல்லியிருக்காரு. பிரசவ அறைக்கு வெளியே ரகசியமாக வேண்டிக் கொள்கிறான். கடவுள் நம்பிக்கையற்றவன். முதல் முறை வந்த விண்ணப்பத்திற்கு தனி கவனம் செலுத்துகிறார் கடவுள். இதுதான் அந்த கவிதை. நாம எவ்வளவு போலியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது எவ்வளவு வெளிப்படையா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர், எவ்வளவோ அறிவின் தாக்கத்தால, அறிவின்படி செயல்பட்டுகிட்டு இருக்காங்க. ஆனா தனக்குன்னு ஒரு ஆபத்து, தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்குன்னு ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு மரணம், ஜனனம் சார்ந்த விஷயங்கள் நடக்குதுன்னும்போது, மனுஷனுக்கு உடனே எங்க தோணுதுன்னாக்கா, கடவுளே எப்படியாவது காப்பாத்து. மனிதன் இரட்டை தன்மையோடு இருக்கிறான் என்பதை இந்த கவிதையில அவ்வளவு அழகா ஒரு படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு பொழுது. அடுத்து கடன் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. மிக பிடித்த ரிங்டோன். பிடிக்காத பாடலாகி விட்டது. விடாமல் அழைக்கிறார். கடன் கொடுத்தவர். அடுத்து இதே மாரி கடைசியா ஒரே ஒரு நையாண்டி கவிதை. பரிசாக வந்த புத்தரை சாமி அறைக்குள் வைக்கிறாள் இல்லாள். சூலமும் வேலும் ஏந்திய தெய்வங்களை பார்த்துவிட்டு இறுக கண்களை மூடிக்கொண்டார் புத்தர். எவ்வளவு அழகா இந்த கவிதையை எழுதியிருக்காரு பாருங்க. மன அமைதிக்காக வந்தது ஆயுதமாக எப்படி மாறியது என்பது இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்காரு. இப்படி பல கவிதைகள் ஒரே ஒரு காதல் கவிதையும் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் வந்தாச்சு. இந்த கவிதை புத்தகத்துல அந்த டச்சும் இருக்கணும் இல்லையா? அழகா சொல்லியிருக்காரு. கொடும் கோடையில் நிழலொன்றில் இளைப்பாறுவதைப் போல வாழ்வின் கொடுங்கரங்கள் பிறண்டுகின்ற போது கசிகின்ற ரணங்களுக்கு களிம்பாகிறது உன் நினைவு அப்படின்னு சொல்லிட்டு அழகா முடிச்சிருக்காரு. எப்படி கோடை காலத்துல மரத்தினுடைய நிழல் தேவையோ, அதே மாரி ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய சோகத்தையோ, அல்லது ஏதோ காலத்தின் ஒரு விரக்தி ஏற்படும்போது, நினைச்சு பார்க்கிறதுக்கு நினைவுகள் என்ற அழகான நிழல் தேவைப்படுது. அப்படிப்பட்ட நினைவு அவங்களுக்கு ஒரு சுகத்த கொடுக்கணும் அப்படின்றத இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்காரு. சோ "கனல் எரியும் வெய்ங்குழல்" என்ற இந்த கவிதை தொகுப்பு மிக ஆழமான, அழகான கவிதை தொகுப்பு. எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காரு. மனிதனுடைய அனைத்து விஷயங்களையும் இயற்கையின் வாயிலாக எடுத்துரைத்திருக்காரு. இந்த கவிதை தொகுப்பு ஒரு கண்ணாடின்னு சொல்லலாம். நம்மளுடைய மூஞ்ச நாமளே பார்த்துக்கிற அளவுக்கு சிறப்பானது. "வெயிலின் கனலில் நிழலைக் காண்பது அதுவே அதுவே கவிஞனின் கண். அந்த கண்ணின் வழியாக உலகத்தை நம்மை பார்க்க வைத்திருக்கிறார்." மொத்தத்தில் "கனல் எரியும் வெய்ங்குழல்" என்பது நவீன தமிழ் கவிதையின் ஒரு சிறந்த படைப்பு. இது வாசிப்பாக மட்டும் அல்லாமல், நல்ல ஒரு சிறந்த அனுபவமாக அமையும் என்ற உறுதியை நான் உங்கள் அனைவருக்கும் தருகிறேன். நிச்சயம் நீங்கள் எல்லாரும் தமிழ் கவிதை உலகில் இந்த அனந்த பிரபு அவர்களினுடைய "கனல் எரியும் வெய்ங்குழல்" நூலினை படித்தே தீர வேண்டும் என்று என்னுடைய எண்ணத்தை உங்களோடு கூறி, அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் உங்கள் கி. கவியரசன். நன்றி.